ஏவன் ட்ராவலிங்கர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ இனிவில் கந்தசாமி ஆலயத்தினுடைய நிற்கிறேன். இன்றைக்கு மூன்றாம் திருவிழாவில் இந்த அழகிய சப்பரத்தில் வந்து அழகிய முத்துச்சப்பரத்தில் வந்து சுவாமி எழுந்தருளும் காட்சி வந்து காண இருக்கிறீர்கள். அது சம்பந்தமான காட்சியெல்லாம் நீங்கள் பார்க்க இருக்கிறீங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வரும் காணொலியும் பாருங்கள். இனிவில் கந்தசாமி ஆலயத்தினுடைய மூன்றாம் திருவிழா இன்றைக்கு முத்துச்சப்பரத்தில் அழகிய மின் குமிழ்களால் அலங்கரிக்கப்பட்டு சுவாமி எழுந்தருளும் காட்சி உங்களுக்கு காண இருக்கிறேன். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இனிவில் கந்தசாமி ஆலயத்துக்கு பக்கத்தில் இருக்கின்ற அம்மன் கோயிலுடைய அழகிய தோற்றம் தான் இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். புதுமையான அம்மன் வந்து இது இங்கே காட்சிப்படுத்த இருக்கின்றது. வடக்கு வீதியிலே அமைந்திருக்கின்ற கந்தசாமி ஆலயத்தில் வடக்கு வீதியில் அமைந்திருக்கின்ற அம்மன் ஆலயம். கந்தசாமி கோயில் வடக்கு வீதியில் இருக்கின்ற கௌரி அம்மன் என்று பெயர் பெற்ற அம்மன் கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேற்பட்டு இந்த வழிபாடு நடந்து கொண்டிருக்குது. 50 வருஷம் அந்த கோயில் புதுமை பெற்று மக்களின் அருளை பெற்று இந்த அம்மனுடைய அருள் மிக்க அருளாக பிரகாசித்து கொண்டிருக்கின்றது. எத்தனையோ அடியவர்கள் தங்கள் துன்பத்தை நீக்கி நல்லருள் பெற்று அதே மாதிரி விளாத்தியடி வைரர் அதுக்கு முன்னாலே தானாக தோன்றின ஒரு கிணறு இருக்குது. அதில் பல நோயாளிகள் பல துன்பங்கள் எல்லாம் நீங்கி இந்த வைரத் பெருமானுடைய அருளை பெற்று நித்தம் ஒவ்வொரு நாளும் அடியவர்கள் வந்து இதில் தோன்றி குளித்து அதில் விபூதி பூஜி தங்களுடைய நோய் துன்பம் எல்லாம் நீங்கி நல்ல அருள் பெற்று வாழுகின்றார்கள் என்று அறிய தருவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து இந்த அயலவர்கள் வந்து இதை கிளவியாருன்னு தான் சொல்கிறது. உண்மையில் இந்த அம்மனை வந்து கனகாலத்தான் ஒரு அம்மன் எங்களோட சொல்லமாக வந்து இந்த அயலவர்கள் வந்து இது வந்து கிளவியாருன்னு தான் சொல்கிறது. ஏன்னா அவ்வளவு அன்பும் பாசமும் கிளவி தோட்டத்தில் தான் இந்த மக்களுக்கு காட்சி அளிக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு ஆலயம். உண்மையில் இதில் கந்தசாமி ஆலயத்துக்கு வடக்கு வீதியிலே அமைந்திருக்கின்ற இந்த கிளவியாரை உங்களுக்கு இன்றைக்கு காட்டுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். தொடர்ந்து வரும் காணொலிகளில் வந்து இப்படியான சிறு சிறு தெய்வங்கள் வந்து பக்கத்தில் இருக்கின்ற தெய்வங்களை பற்றி உங்களுக்கு நான் அறிய தருவேன். உண்மையில் இது வந்து இன்றைக்கு உங்களுக்கு காட்ட இருக்கிற இடம்தான் இந்த கௌரியம்மன் இங்கே அடியவர்களால் கிளவியார் என்று அழைக்கப்படுகின்ற இந்த கௌரியம்மன் என்று காட்டுவதில் பெருமகள் அடைகின்றன. தொடர்ந்து வாங்க. இது கந்தசாமியுடைய திருவிழாவை உங்களுக்கு மூன்றாம் திருவிழாவை பற்றியான வீடியோவை தொடர்ந்து காட்டுவோம். உண்மையில் இன்னும் லைட் போடையில் ஆனால் உண்மையில் சூழலாக காட்சி அளிக்கின்ற ஒரு காட்சி தான் பார்த்து கொண்டிருக்கீங்க. பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கு. முன்னாலே இந்த வந்து முத்துச்சப்பரம் இந்த கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுக்கு அழகிய முறையில் இந்த மின்குமுறை அலங்கரிக்கப்பட்டு இன்றைக்கு வந்து சுவாமி வந்து எழுந்தருளும் காட்சி. முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் விநாயகர் சிவன் பார்வதியாக 3 தெய்வங்கள் வந்து இன்றைக்கு வரும் காட்சியை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இன்னும் சொற்ப வேளையில் இந்த உள்வீதி வளம் வந்து வெளிவீதி வந்து இந்த மின்பூமியில் அலங்கப்பட்ட இந்த இதை வந்து இதில் என்ன ஒரு விசேஷம்னு சொன்னால் இதில் சகடையில் வைக்கிறதில்ல இந்த கோயில் இளைஞர்களால் இதை காவப்பட்டு தங்களுடைய முதுகிலேயே தங்களுடைய தோளிலே சுமந்து கொண்டு தான் இந்த சப்பரத்தை அதாவது முத்து சப்பரத்தை தூக்கி இந்த 25 நாளும் காவி வீதி வளம் வரும் காட்சி தான் உண்மையில் அருமையாக இருக்கும். சகடையில் வைக்கிறதில்லை ஒன்றுமில்லை. இந்த இளைஞர்களால் மட்டும் இதை தூக்கி சுமந்து கொண்டு இந்த வீதி வளம் காட்சியை வந்து இந்த இனிவில் வந்து ஒரு பெயர் பெற்ற இது எல்லாரும் வந்து தாங்களாகவே இந்த சுவாமியை காவி கொண்டு வரும் காட்சி வந்து இப்போ இங்கே வந்து இடம்பெறும். அழகிய முறையில் முருகப்பெருமான் அழகப்பன்
மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆகி நோய்தனை தீற்றருள வல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயன திண்டிலை கைக்கொண்ட போரானை
तन्मयेशाय विद्महे वाञ्छशब्दाय धीमहि तन्नः शिवः प्रचोदयात्। ॐ श्रीमद्लिङ्गाय अम्बिकाकारस्य उत्तरदिग्भागे विक्रमे राजमानस्य अस्य देवदेवस्य अखिलाण्डकोटिब्रह्माण्डनायकस्य विष्टित्यसंहार द्रौपदनिग्रहकारणस्य भगवतः श्रीवल्लीदेवसेनासमेत सुब्रह्मण्येश्वरस्य आलयमहोत्सव तृतीयदिवसे सायंकाल वल्लभाम्बासमेत विघ्नेश्वरस्य यागपूर्ण जप समर्पणादि वेदोक्तमन्त्रपुष्पाणि
லைட் பார்த்தா விட்டு சரியா पंचायुधर भूलक्ष्मी महालक्ष्मी समेत श्रीमन्मगा नारायण समूह इच्छाशक्ति ज्ञानाशक्ति क्रियाशक्ति समूह ज्ञानिका भद्र भूरिका भद्र कालिका समेत वीरभद्रेश्वर समूह ऐरावत वागनारूढ़ त्रियश्रीं सकोटि देवता समेत देवेंद्र समूह मदगज वागनारूढ़ पूर्णा पुष्कलांबा समेत गरिगर पुत्रेश्वर समूह ब्राह्मी मागेश्वरी वरागी इंद्राणी सामुंटाणी सप्त मातृका समूह इंद्र अग्नि निर्दे वरुण वायु कुबेर ईशानादि अष्टदिक्पालक समूह अष्टकोटि नागिनी प्रिय सामुद्रिकांबा समेत क्षेत्रपालेश्वर समूह अखंड निर्माल्य भक्षण सुमित्र संडेश्वर கணக்கா திரும்ப வெயிட் தான் பின்னு போடு வீடியோ
கொடுவோம். Yeah.
Thank you.